பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் இங்கே இன்றைய நாளிலே எங்கள் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கின்ற ஐக்கிய ராஜ்ய சங்க பழைய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த எங்கள் கல்லூரியின் பழைய மாணவன் விக்டோரியன் ஆனந்தகுமார் அவர்களே, பழைய மாணவர் சங்க செயலாளர் திரு ஸ்ரீரங்கன் அவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்து பெருமைப்படுகின்றேன். இந்த பெருமைப்படுதல் எங்களுடைய கல்லூரியின் செயற்பாடுகளுக்கு, கல்லூரியின் வெற்றிகளுக்கு, கல்லூரியின் சாதனைகளுக்கு, எங்களுடைய மாணவர்களுடைய பங்களிப்பு, பெற்றோர்களுடைய பங்களிப்பு, பழைய மாணவர்களுடைய பங்களிப்பு போன்றவை காரணமாக அமைகின்றது. இத்தகைய பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரியிலே கற்கின்றவர்கள், கற்பிக்கின்றவர்கள் என்ற வகையில் நாம் மிகுந்த மகிழ்வை பெற வேண்டும். இன்று எங்களுடைய 2ஆம் தவணையின் நிறைவு நாள். இன்றைய இந்த நிறைவு நாளிலே ஐக்கியராட்சியத்தின் பழைய மாணவர் ஒன்றியத்தின் சார்பாக இங்கே எங்கள் கல்லூரியின் பழைய மாணவன் திரு ஆனந்தகுமார் அவர்கள் கல்லூரியில் விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டிருக்கின்ற மாணவர்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை, ஊக்குவிப்புகளை, பயிற்சிகளை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றார். உங்கள் அனைவருடைய சார்பிலும் அவரை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பழைய மாணவர்களுடைய செயற்பாடுகளினால் எங்கள் கல்லூரி உயர்வடைகிறது, மதிப்படைகின்றது. தேசிய ரீதியில் மட்டுமல்லாது சர்வதேச ரீதியிலும் பேசப்படுகின்ற ஒரு கல்லூரியாக இருப்பதற்கு பழைய மாணவர்களுடைய பங்கு பெற்றுதல்கள், பங்களிப்புகள், அதனுடைய ஈடுபாடு போன்றவை நிச்சயமாக முன்னிலையான காரணமாக அமைகின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. இவர்களுடைய இந்த தன்னலம் அற்ற அர்ப்பணிப்பான பங்களிப்புகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கைமாறு இந்த பழைய மாணவர்கள் போல சமூகத்திலே பேசப்படுபவர்களாக, சமூகத்திலே உயர்நிலைக்கு வருபவர்களாக நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்வதுதான். விக்டோரியா அன்னை இந்த மாணவர்களின் ஊடாக தன்னுடைய மனநிலையில் பெருமிதம் அடைகின்றாள். அந்த பெருமிதத்தை, விக்டோரியா அன்னையின் பெருமிதத்தை உயர்த்தி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் உண்டு. கல்லூரியில் படிக்கின்ற காலங்களிலும், கல்லூரியில் படித்து கல்லூரியை விட்டு நீங்கிய பின்னரும் நாங்கள் கல்லூரியின் மீது பற்று கொண்டவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக செயற்பட வேண்டும் என்பதற்கு இவர் போன்ற பழைய மாணவர்கள் எடுத்துக்காட்டு. இவர் கல்வி கற்ற காலங்களிலே கல்வியில் மாத்திரமல்ல, இணைப்பான விதான செயற்பாடுகளிலும் மிக உன்னதமான முன்னிலையில் இருந்தார். இது வரும் புகழ்ச்சிக்காக அவரை முன்னே வைத்துக் கொண்டு சொல்லும் முடியமல்ல. நான் அப்பொழுது இந்த பாடசாலையிலே கற்பித்துக் கொண்டிருந்தேன். துடுப்பாட்டம், உதைவந்தாட்டம், சாரணியம் போன்ற மெய்வன்மை போட்டிகள் போன்றவற்றில் இவருடைய அடைவு மட்டங்களும் வெற்றிகளும், அந்த நாட்களிலே இவர்கள் வெற்றி கொடுத்த வெற்றிகளும் பெருமைக்குரியவை. நேற்று மாலை என்னை சந்தித்த போதும் அவற்றையெல்லாம் இதை மீட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய மகன் இங்கே வந்திருக்கின்றார். நேற்று இங்கே பாடசாலைக்கு வருகின்ற போது, கல்லூரிக்கு அவர் வருகின்ற போதும் எனக்கு அடித்த ஒரு அளவு எனக்கு காட்டுகிறேன் வா என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தார். அப்ப அவர் பள்ளிக்கூடம், இங்கே பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வந்த உடனே இவர் ஒவ்வொருவரையும் காட்டி, இவரோ உங்களுக்கு அடித்தவரப்பா, இவரோ இந்த சிவரோ உங்களுக்கு அடித்தவர், இந்த சிவரோ உங்களுக்கு அடித்தவர் என்று கேட்டுக்கொண்டிருந்தாராம். அப்பொழுது நான் இந்த உயர்தர மாணவர்களுக்கான பெற்றோரோடு ஒரு சந்திப்பிலே இருந்திருந்தேன். அந்த சந்திப்பு நிறைவடைந்து நான் அவரை வந்து சந்திக்கின்ற போதும் ஆனந்தகுமார் சொன்னார், இவர் தான் எனக்கு அடித்த சேரன். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்ற நாடுகளிலே இந்த மாணவர்களுக்கு இவ்வாறான தண்டனை வழங்குதல் என்பது
தடை செய்யப்பட்டிருக்கு. எங்கள் நாட்டிலும் அப்படித்தான். ஆனால் நாங்கள் சில இடங்களில் அந்த தடைகளை மீற வேண்டிய சூழலுக்கு நீங்கள் எங்களை தள்ளிவிடுகின்றீர்கள். சில வேளைகளில் சில சந்தர்ப்பங்களில் சில தேவைகளின் போது 2014ஆம் ஆண்டில் அவர் ஒரு முறை இங்கே தன்னுடைய தாயகத்துக்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் மாணிப்பா இந்து கல்லூரியிலே இருந்தேன். அவர் என்னிடம் கற்ற அந்த நிலையிலோ என்னவோ தெரியாது, என்னை மறக்காமல் மாணிப்பா இந்து கல்லூரிக்கு வந்தார் என்னை சந்திப்பதற்கு. அன்றைய தினம் நான் பாடசாலைக்கு செல்லவில்லை. உடனே அங்கே வீட்டை வந்து என்னோடு வந்து தன்னை அறிமுகம் செய்யும் போதும் எனக்கு நான் உண்மை யாருன்னு தெரியல என்று தான் நான் அவரை சொன்னேன். ஞாபகம் இருக்கு கொண்டே இருக்கிறேன். அப்புறம் தன்னை எனக்கு முழுமையாக அறிமுகப்படுத்தும் போது தான் நான் அவரை ஓம் இன்னார் என்பதை அறியக்கூடிய இருந்தது. இப்படியான பழைய மாணவர்கள் இந்த கல்லூரி அன்னைக்கு பெருமை சேர்க்கிறார்கள் என்பதை மீண்டும் தெரிவிப்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். இவர்கள் போன்றவர்கள் தங்களை போல இனி வருகின்ற எங்களுடைய இந்த பிரதேச மாணவர்கள், இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக சதா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்ற ஆண்டுகளிலும் எங்களுடைய துடுப்பாட்ட அணிக்கு நிறைய உபகரணங்களை அனுப்பி வைத்திருந்தார். சென்ற ஆண்டு அவர் வரவில்லை. அவருடைய நண்பன் தயாபரன் அவர்கள் வருகின்ற போது அவரிடமிருந்து கொடுத்து அனுப்பியிருந்தார் பல துடுப்பாட்ட உபகரணங்களை. இன்றைய தினமும் எங்களுடைய இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு உபகரணங்களோடும் கருவிகளோடும் வந்திருக்கின்றார். இந்த பிள்ளைகளுக்கான பயிற்சிகளை வழங்கி இருக்கின்றார். நேற்றைய தினமும் மைதானத்தில் நின்று துடுப்பாட்ட மென்பந்து வென்பந்து துடுப்பாட்ட அணியினருக்கான பயிற்சிகளை நேற்றைய தினமே அவர் கொடுத்திருந்தார். அவர் இந்த கல்லூரியிலே மிக ஈடுபாடு கொண்டவர், பக்தி கொண்டவர், விசுவாசம் கொண்டவர். அவரை மீண்டும் இந்த விக்டோரியா அன்னை அவருடைய செயற்பாடுகளால் மகிழ்வடைகின்றாள் என்ற செய்தியை மீண்டும் நான் இந்த இடத்தில் வலுவாக கூறி இன்றைய எங்களுடைய தவணை இறுதி நாள் செயற்பாடுகளுக்கு வரப்போகின்றோம். இப்பொழுது